இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதாவது ஷார்ட்டாக எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்எல்ஆர் இஸ் த minimum percentage of deposits that a commercial bank has to maintain in the form of liquid cash or gold and other government securities. ஸோ இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறனா இது வந்து ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட், ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கான ஒரு வைப்புகள், அதைத்தான் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட சதவீதம் அப்படிங்கிறத ஒரு கமர்ஷியல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த ஃபார்மில் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, இட் மே பி லிக்விட் கேஷ், பணமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், இல்லை அதர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், ஒரு கமர்ஷியல் பேங்க் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தையோ தங்கத்தையோ அல்லது வேறு விதமான கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணி கொடுத்து வச்சுருப்பாங்கன்னா, இந்த எஸ்எல்ஆர், இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இது எதுக்காகனா, கவர்மெண்ட் யூஸ் எஸ்எல்ஆர் டு ரெகுலேட் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற பண வீக்கத்தை அவங்களுடைய கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கவர்மெண்ட் இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்க்ரீஸிங் த எஸ்எல்ஆர் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் இன் த எக்கனாமி. இப்போ இந்த எஸ்எல்ஆரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கிற பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் த ஆப்போசிட், டிக்ரீஸிங் த எஸ்எல்ஆர் வில் காஸ் த க்ரோத் இன் எக்கனாமி. இந்த எஸ்எல்ஆரை டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா, இது ஒரு எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இப்போ குறிப்பிட்ட அளவு பணமாக தங்கமாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸியாக இவ்வளவு பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க. ஸோ மற்ற எல்லா கமர்ஷியல் பேங்க்குமே அவங்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போது மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ்கிட்ட அந்த அவங்க வச்சிருக்க வேண்டிய பணம் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் லோன் அப்படின்னு கேட்கும் போதில் அவங்களால போதுமான அளவு லோன் கொடுக்க முடியாது. இதே இது இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆர்பிஐ அளவுக்கு அதிகமான பணம் கேட்கலைன்னா, ஸோ பணம்லாம் எங்கே தான் இருக்கும்னா கமர்ஷியல் பேங்க் தான் இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமான பணம் கமர்ஷியல் பேங்க்கில் இருக்கும் போதில் அதை அவங்க கஸ்டமர்ஸ் கேட்கும் போதில் கொடுக்க முடியும். ஸோ இந்த எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இதை டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா எக்கனாமி க்ரோத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்எல்ஆர் எதில் ப்ரெஸ்கிரைப் பண்ணுதுன்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 24(2)A இதில் தான் இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தையோ தங்கத்தையோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையோ கமர்ஷியல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, எஸ்எல்ஆர் ஆக்ட் அஸ் ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸ் ரேட்ஸ் when RBI determine the base rate. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேஸ் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்படி டிட்டர்மைன் பண்ணும் போதில் இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை தான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்குவாங்க, அதாவது மேற்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த ரேட் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பேஸ் ரேட் அப்படிங்கிற என்னன்னா, இட்ஸ் அ மினிமம் லெண்டிங் ரேட், கடன் கொடுக்குற விகிதத்தை தான் இவங்க இந்த இடத்துல பேஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, நோ பேங்க் கேன் லெண்ட் ஃபண்ட்ஸ் பிலோ திஸ் ரேட். இந்த எஸ்எல்ஆரை ஒரு ஸ்லாபாக வச்சு தான் அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நோ பேங்க் கேன் லெண்ட் ஃபண்ட்ஸ் பிலோ திஸ் ரேட். த லாஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஃபிக்ஸ்டு டு என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி இன் பாரோயிங்ஸ் அண்ட் லெண்டிங் இன் கிரெடிட் மார்க்கெட். ஸோ ஆர்பிஐயில் இத்தனை சதவிகிதம்
பணம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா ஸோ பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவு பணம் இந்த பேங்க்கு கண்டிப்பாக அவங்க ஆர்பிஐயில் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4% வந்து எஸ்எல்ஆர் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுடைய டோட்டல் அந்த ஒரு NDTL அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்த ஒரு ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ அந்த NDTL ஒரு இத்தனை % வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியும். இல்லை ஒளிவு மறைவு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ இதான் இதோடைய இம்பேக்டில் சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் SLR நாட் மெயின்டைன்? இப்போ இந்த SLR ஒரு பேங்க்கு மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக என்ன ஆகும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெனால்ட்டி தான் போடுவாங்க. இஃப் எனி கமர்ஷியல் பேங்க் ஃபெயில்ஸ் டு மெயின்டைன் த SLR, RBI levy a 3% of penalty annually over the bank rate. அவங்களுடைய பேங்க் ரேட்டோட 3% என்ன பண்ணுவாங்கன்னா பெனால்ட்டியாக போடுவாங்க. அதையும் அவங்க கிட்ட தவறிட்டாங்கன்னா ஓவர் த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே இட் வில் லீட் டு 5% ஃபைன். ஸோ மினிமம் 3%. ஸோ அதையும் அவங்க கிட்ட தவறினாங்கன்னா அதுக்கு அடுத்த ஒர்க்கிங் டேலேருந்து 5% அதிகமாகும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, CRR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CRR அப்படிங்கிறது என்னென்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் அ சர்டைன் % ஆஃப் பேங்க் டெபாசிட் விச் பேங்க்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு கீப் வித் RBI. இதுவும் அதே மாதிரி ஒரு சர்டைன் % தான். பட் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. SLR அப்படிங்கிறது பணமாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க, கோல்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இந்த CRR அப்படிங்கிறது கேஷாக மட்டுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க இன் த ஃபார்ம் ஆஃப் ரிசர்வ்ஸ் ஆர் பேலன்ஸ். ஒன்லி ரிசர்வாகவும் பேலன்ஸாகவும் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது the higher the CRR with the RBI, the lower will be the liquidity in the banking system and vice versa. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது RBIயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு கமர்ஷியல் பேங்க்கில் இருக்க லிக்விடிட்டி சிஸ்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். நிறைய பணம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா இங்கே இருக்க கமர்ஷியல் பேங்க்கில் பணம் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே CRR அதிகமாக இருந்துச்சுன்னா RBIயில் CRR அதிகமாக இருந்துச்சுன்னா கமர்ஷியல் பேங்க்கில் லிக்விடிட்டி கேஷ் கம்மியாக இருக்கும். அண்ட் வைஸ் வெர்சா RBIயில் இந்த CRR அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா கமர்ஷியல் பேங்க்கில் லிக்விடிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த CRR அப்படிங்கிறது ஒரு டெபாசிட் தான். அந்த டெபாசிட் எந்த ஃபார்மில் இருக்குன்னா கேஷ், அதாவது ரிசர்வ் ஆர் பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. The cash reserve has its own 2 main objectives. ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ensures that a part of bank's deposit is with the central bank and it hence secure. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை அவங்க டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ RBIயில் வச்சுருக்க பணம் என்றைக்கா இருந்தாலுமே ஒரு சேஃப்டியான டெபாசிட் தான். ஸோ தான் இங்கே ஃபஸ்ட்டு செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது CRR இஸ் டு கீப் இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல். இந்த CRR மூலமாக நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் ஹை இன்ஃப்ளேஷன் இன் த எக்கனாமி. இந்த பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ RBI என்ன பண்ணுவாங்கன்னா CRR கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம முதலே பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவோட அப்ஜெக்டிவ்ஸாக சொல்கிறாங்க. ஹவு டஸ் CRR ஒர்க்? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, when the RBI decided to increase the cash reserve ratio, the amount of money that is available with the banks reduce. இந்த CRR அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை RBI இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் பேங்க்கில் இருக்க
லிக்விடிட்டி கேஷ், அவங்கள்ட்ட இருக்க கேஷ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும். This is the RBI way of controlling the excess flow of money in the economy. இப்போ ஒரு நாட்டில் அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை பணம் புழக்கத்தில் இருக்குன்னா அது எப்படி ஆர்பிஐயோட கண்ட்ரோலுக்கு உள்ளே கொண்டு வரணும்னா இந்த சிஆர்ஆரை அவங்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்குமே அவங்கள்ட்ட இருக்க பணத்தை ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். The cash balance that is to be maintained by scheduled banks with the RBI should not be less than 4% of the total NDTL. இந்த NDTL பற்றி நான் முதல்ல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறத அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா அவங்கள்ட்ட இருக்கிற டோட்டல் NDTL, அதாவது நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸை கம்பேர் பண்ணும்போதில் 4% கம்மியாக அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடாது. நாட் லெஸ் தென் 4% ஆஃப் த டோட்டல் NDTL. ஸோ இது மூலமாக தான், இதை பேஸாக வச்சு தான் இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இன்க்ளூட்ஸ் deposit of general public and the balance held by the bank with other banks. ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்ல ஏதாவது அமௌண்ட்டை டெபாசிட் வச்சிருக்கலாம். அது போக அவங்க ஜென்ரல் பப்ளிக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய இந்த மாதிரியான எல்லா பணத்தை தான் இந்த இடத்துல நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டிமாண்ட்னா அவங்க எப்போ தேவை அப்படின்னு கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அவங்க கேட்கும் போதுல கண்டிப்பாக அந்த பணத்தை அவங்க திரும்ப கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியா இதை தான் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேங்க்ல இருக்க டோட்டல் NDTL, ஸோ அதை கம்பேர் பண்ணி அதை விட நாட் லெஸ் தென் 4% தான் அவங்க இந்த CRR அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். இன்னும் இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, the higher the CRR and the lesser in the amount of money available in the bank for lending and investing.